கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1490 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கன்னியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆரோக்கியம் அடைவார்கள், குணமடைவார்கள். கர்த்தரை நம்புகிற வாலிபர்கள் வேலை காரியங்களிலே முன்னேறுவார்கள். கர்த்தரை நம்பின பிள்ளைகளின் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய தொழில், வியாபாரம், கடை, குடும்பம் கீழே விழுந்து கிடக்கலாம். நீ உயர வேண்டுமா? மாற்றம் வேண்டுமா? வாழ்க்கையிலே, தொழிலிலே, வியாபாரத்திலே கர்த்தரை நம்பு மகனே. உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அழகு பார்ப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஒரு காலம் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புங்கள். ஒருவேளை யார் யாரையோ நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நொந்து போயிருக்கலாம். இந்த செய்தி உங்களை தேடி வருகிறது. கர்த்தரை நம்பு. உன் தொழில் உயரும், உன் வியாபாரம் உயரும், உன் குடும்பம் உயரும், உன் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள், உன் வேலையிலே உயர்வை காண்பாய். கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.